ஹலோ கைஸ், இதில் வந்து நம்ம டே 39ஓடது இன்னொரு பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதான் கைஸ், இப்போ வந்து பிரின்சிபல் மேடமோட திங்ஸே நிறைய காணும் அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து கேட்கும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் ஏன் எல்லா ஆனந்தியை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் காமெடிஸ்லாம் நடக்கும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் பார்ட்டில் பேசியிருப்பேன். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டிக்கு வந்துடுவாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் பற்றி, அதாவது ஸ்டாஃப்ஸ் பற்றி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீட்பேக் இருந்தால் இவங்க எதாவது மாற்றிக்கணும்னு நினச்சா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுவாங்க. சத்யா வந்து சொல்வார், எல்லாரும் டீச்சர்ஸே நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, தப்பு தப்பாக அதில், ஆனால் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், இப்போ ஓகே மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஈக்குவாலிட்டியே இல்லை, ஏதோ டாஸ்க் பண்ண ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டுறாங்க, ஈக்குவாலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ராணவ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வர்ஷினி வந்து ரொம்ப பயாஸ்ட், அதாவது பிரின்சிபல் மட்டும் அங்கே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரும்போது. ஸோ வந்து பக்கத்தில் அவங்க வந்து பயாஸ்டாக இருக்காங்க பிரின்சிபல் மேடமு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் அப்புறம் இங்கிலீஷ் டீச்சரே இல்லையே அப்படின்னு எல்லாரும் கலைப்பாங்க. இல்லை மாரல் சயின்ஸ் டீச்சராக தான் சொல்கிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து க்யூட்டாக எல்லாம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அருண் வந்து என்னது இவங்க வந்து அருண் விபி சார் வந்து நல்லாவே செய்கிறாரு, அவர் வந்து குட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு அருணை கொஞ்சம் குட்டாக தாங்க சொல்லுவாங்க. ஜாக்லின், அதான் மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் அருண் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு தான் நிறைய ஆப்பு வச்சிருக்காரு பிக் பாஸ். கேப்டன்சியும் மெயின்டைன் பண்ணும், வைஸ் பிரின்சிபலும் மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் வைஸ் ஒஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி அவர் ஆக்டர் தான் சொல்லவா வேணும். ஸோ நல்லா தான் சட்டிலாக தான் கொண்டு போனாருன்னு தான் எனக்கும் தோணுச்சு. அதாவது பயஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாய்ஸ் சைட்லேருந்தோ கேர்ள்ஸ் சைட்லேருந்தோ ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே சேஃபாக கரெக்டாக தான் அதை எடுத்துகிட்டு போனார். ஸோ வந்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பயம் இருந்தால் கரெக்டாக செய்வீங்க அந்த வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அருண் பண்ண மாதிரி இருந்தது. இதே வந்து பிக் பாஸ் அந்த ட்விஸ்ட்டை வைக்கலனா அந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துருவாங்க, பயாஸ்டான்னு சொல்லி தெரிஞ்சா, இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் கேப்டன் மேலே அதை எடுத்துருவாங்க அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் இவர் பிரின்சிபலாகவும் கரெக்டாக பண்ணி ஆகணும், கேப்டனாகவும் கரெக்டாக பண்ணி ஆகணும். இல்லைனா அவருக்கான ஆப்பு ரெடியாக இருக்குங்கும்போது அதை கரெக்டாகவே அவர் வந்து ஃபாலோ பண்ணார். அவர் கொடுத்த கேரக்டரும் சரி, அந்த டாஸ்க்கும் சரி நல்லாவே பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாரை சொல்வார். சிவகுமார் பார்க்குற பார்வை சந்தேகமாக இருக்குது, அவர் பார்க்கும்போதே அதே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவார். அதுக்கப்புறம் அகெயின் இவங்கெல்லாம் எல்லாமே வந்து அந்த குரூப்பிசம் இருக்குல்ல பாய்ஸ் குரூப்பில். ஸோ ஆல்ரெடி வந்து பிபி சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவர் பண்ணுற எல்லா ப்ரெஷரும் அவர் ஏற்றிக்கும் போது அவருக்கே பிபி வந்துடும் போல இருக்குது. அதனால் அவர் வந்து மற்ற ஸ்டாஃப்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லா பொறுப்பையும் அப்படின்னும் போது ஓகே. அது வந்து இவங்க சைடில் எப்படி அருணை பெஸ்ட்டாக கொண்டு வரணுன்றது இவங்களுக்கு தெரியும். போன வாரம் அப்படி தான் கேப்டன்சி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வாரமாக ஏதோ ஒரு இடத்துல அருணை பாராட்டணும் போது சான்ஸ் கிடைக்கிற இடத்துல பண்ணிட்டாங்க. ஆனால் ஜாக்லின்கார் அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டேன், யாரும் ரெடியாக இல்லைங்க, அது மட்டும் உண்மை. ஓகேங்களா. தர்ஷிகா வரும், அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து நம்ம மைண்டில் இருந்த கொஸ்டின் தான். என்ன சொல்கிறது, ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னாலும், தமிழ் கிளாஸ்ன்னு சொன்னாலும், எல்லா கிளாஸ்லையும் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்களே, பிரின்சிபலு, வைஸ் பிரின்சிபலு, தமிழ் டீச்சர் அப்படின்னும் போது ஒரு கிளாஸில் எப்படி எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும், அது பார்த்தா ஒரு ப்ராப்பர் கிளாஸ் மாதிரியே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் பவித்ரா வருவாங்க. பவித்ரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு இப்போ தான் அவங்க ட்விஸ்ட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆனந்தின்னு சொன்னீங்க, ஆனந்தி கிடையாது, ஆனால் எடுத்தா ஆனந்தி மேலாம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் எடுத்து வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது அவங்க யோசிச்ச விதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபிக்கு அகெயின் வந்து விபி சார் நல்லா பண்ணார் அப்படின்னு குட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரஞ்சித் சார் வருவார். இந்த ஸ்கூலுக்கு விபி தேவையா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னும்போது வர்ஷினி சிரிப்பாங்க. அப்படி இருங்க அவசரப்படாதீங்க, பிரின்சிபலே தேவையான போது அப்புறம் வைஸ் பிரின்சிபல் எதுக்குன்னு கலாய்ச்சி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் யாருமே கிளாஸ் எடுக்கல, இன்னைக்காவது ஒழுங்காக கிளாஸ் எடுங்க, இல்லைன்னா நான் எடுப்பேன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்துட்டு விபி குட், அது ஃபஸ்ட்டு சொல்லிடணும்ல, இவங்களுக்கு அவங்க ஓகே சொல்லணும், அவங்களுக்கு இவங்களுக்கு ஓகே சொல்லணும், குரூப்பிசம் அப்படி தானே, ஓகேங்களா. அப்புறம் விஷால் வந்து விபி குட்டுன்னு சொல்வார். அப்புறம் வர்ஷினி மேடம் வந்து அந்த டேபிள் வந்து எதுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பிரின்சிபல் டேபிள், அது வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, பர்பஸாக எதுவுமே பண்ணலை ஒழுங்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் ரயான் மட்டும்தான் வந்து எல்லா ஸ்டாஃப்மே நல்லா தான் பண்ணாங்க, விபி சார்லேருந்து இவங்கலேருந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஆல் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் வர்ஷினி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒஸ்ட்டு வரும், எது பெஸ்ட்டு வரும் அப்படிங்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிக் பாஸ் இதை கேட்பார், இந்த டாஸ்கில் யார் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னும்போது ஒஸ்ட்டு வந்து எல்லாரும் வர்ஷினியை சொல்லி வச்சுருக்காங்க. பெஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்து அருண் தான் வராரு. அதில் ஜாக்லினுக்கு மட்டும் அப்ரிசியேஷன் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரயான் தான், நல்லா பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது எப்படி போகும்னு தெரில. ஜனங்களோட பார்வையில் வந்து வர்ஷினி ஒன்றுமே பண்ணல, போன வாரம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னும் போது இவங்க இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வருது. ஆனால்
உள்ள இருக்கவங்களுக்கு நடுல அவங்களுக்கான அந்த அதாவது எப்படி இருந்தாலும் அவங்கள வெளியில அனுப்பிடணும். நாமினேஷன்ல அவங்க இருக்க பட்சத்தில எலிமினேட் ஆயிடணும்ன்னும்போது, கார்னர் படி அவங்கள சொன்ன மாரி தான் இருந்தது. ஓகேங்களா. இப்போ வர்ஷினி வெஸ் ராணவ் அப்படின்னு எடுக்கிற பட்சத்தில 2 பேருமே இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் போயிட்டு இருக்க பட்சத்தில, இவங்க இப்ப இந்த டாஸ்க்ல எந்த அளவுக்கு போன 0ல இருந்தவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயி வந்திருக்காங்கங்க. பட் ஆனா வோட்டிங் பேஸ்லயோ, இல்ல பிபி டீம் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேஸ்லயோ, இவங்க எலிமினேஷன்ல அதாவது எலிமினேட் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களான்றது அவங்க எதிர்பாராத எதிர்பாருங்கள். ஓகேங்களா. ஓகே. இது ஒண்ணு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து மாரல் சயன்ஸ் கிளாஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அந்த பவர யூஸ் பண்ணி அவங்க மாரல் வந்து அவங்களோட மாரல் சயன்ஸ் கிளாஸ்ல மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறாங்களோ, அத சொல்லிடுவாங்க. ஸோ இத பத்தி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. நம்ம மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம் கைஸ். தேங்க் யூ.